நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், எல்லோருக்கும் நீதி வேண்டும். என்ன எல்லோருக்கும் நீதி வேண்டும்? இதுதானே முழக்கம். வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும். இப்படி ஒரு கோமாளியை பார்த்திருக்கீங்களா? வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்டு பார்த்திருக்கீங்க? வெள்ளை அறிக்கை அரசாங்க தரப்புல இருந்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பார்லிமெண்ட்ல கேட்டு கஸ்டோடியல் டெத் குறித்தான ரிசல்ட்னு கேட்டு வந்திருக்கு. 24 நம்பரே கிடையாது. நீ 24 நம்பர்னு எதை வச்சு சொன்ன? வெள்ளை அறிக்கை தான் உன்ட்ட இல்ல எதை வச்சு சொன்ன? என்ஜிஓ கொடுத்த நம்பர் அப்படின்ற. அப்ப நீ வெள்ளை அறிக்கை கேட்காத. என்ஜிஓ சொன்னதை வச்சே பேசு. வெள்ளை அறிக்கை கேட்காத. அப்படி நீ வெள்ளை அறிக்கை கேட்கறன்னா உனக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்துட்டு வந்து இந்தந்த இடத்துல இதெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த கஸ்டோடியல் டெத் குறித்து பேசும்போது இப்படி பேசியிருந்தாரு, ஆனா உண்மையில் என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லி அந்த விக்டிமுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்கள பேச வச்சு அதை ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினா எடுத்துட்டு வந்துருது. அதை அந்த மக்கள் கிட்ட, அந்த இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தேன்னா நீங்க சொல்லுவது போல அது ஒரு கமர்ஷியலா மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாக, ஒரு எழுச்சியை உருவாக்குவதாக, மனித நேயத்தின், மாந்த நேயத்தின் அடிப்படையிலான இப்படி என்ன அடைமொழி வேணாலும் நீங்க போடுவது. நீதிமன்ற கண்காணிப்புல விசாரணை கேட்டவுடன் அதுக்கு பயந்துட்டு தான் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றத்திலேயே தமிழ்நாடு அரசு வாதமே சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னதுதான். தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் சொல்லுவதற்கு முன்பாகவே இருக்கு. முதல்ல கோர்ட்ல நடந்ததையாவது குறைஞ்சபட்சம் எடுத்து படிக்கணும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீதிமன்றம் அறிவுறுத்தலுக்கு முன்பாகவே சிபிஐ வசம் இதை ஒப்படைக்கிறேன்னு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சொல்லிருச்சு. சிபிஐ விசாரணை கொடுத்ததுக்கே உள்நோக்கம் கற்பிக்கிறார்ல தலைவர், சொன்னார்ல. நீ எதுக்கு ஆளுநர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்த? RSS பிஜேபியினுடைய பின்னாடி ஒளிந்து கொள்வதற்காக சிபிஐ கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நீங்க எதுக்கு போய் ஆளுநரை பார்த்து கொடுத்தீங்க? எதிர்கட்சிகள் அப்படிதான் செயல்பட முடியும். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினரால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலைக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை இந்த மக்களிடம் விதைத்து விடக் கூடாது என்பதற்காக என்னுடைய துறை சாராத, என்னுடைய நபர்கள் சாராத, என்னுடைய அதிகார கரங்கள் இல்லாத இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இதை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒப்படைக்கிறதுங்கிறது விதி. அதுதான் அடுத்த மேக்சிமம் செய்யறது. இப்படி ஒரு காவல்துறை கொலை நடந்திருக்கிறத யாருமே ஆதரிக்கல. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்த கொலைக்கு காரணமானவராக சொல்லப்படக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா என்கிற பாஜகவினுடைய ஆதரவாளர், அவரே நான் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன், அவங்க அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அது எனக்கே ஏற்புடையதா இல்லை, என் மனசு கலங்கிருச்சு, என்னால் அழுதுட்டேன், அது தப்பு, யாரையுமே இப்படி அடிச்சு கொண்டிருக்க கூடாது இப்படின்னு பேசினாங்க. நிக்கிதா பேசுனதுக்கு மாற்ற நீ என்ன பேசுன?